தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ் குமார், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அதிமுக உரிமை மீட்பு குழுவின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சி உருளையன்பேட்டை தொகுதியின் உப்பாற்றில் காமராஜர் சாலையிலிருந்து மறைமலை அடிகள் சாலை வரை உள்ள பகுதியில் 2008ஆம் ஆண்டு முதல் மேல்மட்ட சாலை கட்டுமான பணி துவங்கப்பட்டிருந்தும் திட்டமிடலின் இல்லாமையால் இப்போது வரை கட்டுமானம் முடியாமல் சுருங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் உப்பாற்று சேரும் சகதியுமாக மாறியுள்ளதுடன் கழிவுநீர் வழிந்தோடும் ஆற்றாக மாறியுள்ளது. மேலும் பணிக்காக அதிக அளவில் பில்லர்கள், பீம்கள் கட்டப்பட்டு மணல் மற்றும் கட்டுமான பொருட்கள் அதிக அளவில் உப்பாற்றில் குவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக குபேர் நகர், நேரு நகர், கல்வி பங்களா நகர், குவந்த சாலை, கென்னடி நகர், திடீர் நகர், சாந்தி நகர், சாரதி நகர், இளங்கோ நகர் போன்ற பகுதிகள் அடிக்கடி மழைநீர் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டு மக்கள் உயிரையும் உடமையும் இழந்து வருகின்றனர். உயிர் பாசறையில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகள் இதை ஆவேசமாக கண்டித்து உடனடியாக உப்பாற்றில் மணல் மற்றும் கட்டுமான பொருட்கள் அகற்றி உப்பாற்றை ஆழப்படுத்தி மழைநீர் கடலுக்கு செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இதனை சார்ந்து துறை அதிகாரிகளிடமும் முற்றிலும் விரைவாக செயல்படுமாறு வலியுறுத்தியுள்ளார். அக்டோபர் மாத 2வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்து இருப்பதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் உப்பளம் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கழக கொடி ஏற்றி பட்டாசு வெடித்து அலங்கரிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கும் புரட்சித் தலைவர் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தலைமை கழகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராமன், மாநில கழக இணை செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், திருநாவுக்கரசு, புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன், மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர்கள், மாநில மகளிர் அணி செயலாளர் விமலாஸ்ரீ, தொகுதி கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் தலைமையில் உலக ராபிஸ் நோய் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ராபிஸ் நோயை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆட்டோ மூலம் செயல்படும் சுகாதார கல்வி வாகனம் இயக்கப்பட்டது. இந்த ஆட்டோ மூலம் விழிப்புணர்வு சேவையை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன், புதுச்சேரி மாநில ராபிஸ் நோய் தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் குணேஸ்வரி, மாநில ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு திட்ட அதிகாரி மருத்துவர் விவேகானந்தா மற்றும் ராபிஸ் நோய் திட்ட ஆலோசகர் டாக்டர் முரளிதரன் முன்னிலையில் துவங்கியது. இந்த ஆட்டோ மூலம் விழிப்புணர்வு சேவையை நாட்டின் அனைத்து ஊர்களிலும் சென்று மக்களிடம் நேரடியாக ராபிஸ் நோய் பற்றிய தகவல்களை வழங்குவதோடு நாய் அல்லது பிற விலங்கு கடித்த உடனே அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு பொது மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரியில் உடனடியாக தடுப்பூசி போடுவதன் முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில சிந்தனை அமர்வு கூட்டம் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ், மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்காவல், மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம்,
பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, அமைச்சர் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்படுவது, தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவது, பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியை அனைத்து கிளைகளிலும் நடத்துவது மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன், கல்யாணசுந்தரம், ரிச்சர்ட், செல்வம், தீபாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, வெங்கடேசன், கணபதி மற்றும் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள், மாநில செயலர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாநில துறைத் தலைவர்கள், மாநில அணித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா முன்னிட்டு அதிமுக துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் அண்ணா சிலைக்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் முத்தியால்பேட்டையை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மதிமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் தலைமையில் நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் என்ஆர் கோப்பைக்கான அகில இந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி செப்டம்பர் 12ஆம் தேதி தொடங்கி புதுச்சேரி என்ஆர் டென்னிஸ் கோர்ட், சர்க்கிள் டி பாண்டிச்சேரி, ஒயிட் டவுன், இந்திரா காந்தி ஸ்டேடியம் உள்ளிட்ட 8 இடங்களில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 553 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டு விளையாடினர். தொடர்ந்து இறுதிப் போட்டி மற்றும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு கோரிமேடு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். Winner Ganesh Raghav. Girls 14. புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பேரவை பொருளாளர் ரங்கநாதன், இலை செயலாளர் சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம், மகளிர் அணி தலைவி காமாட்சி மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் சிவகுமார், ராஜா, தரணிதேவி, வெற்றிவேல், தாசில்தார் பிரபாகரன் மற்றும் புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவையினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் முருகேசன், துணை சேர்மன் டாக்டர் சத்யவேணி, மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் வெங்கட்ராம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கடந்த சில நாட்களுக்கு முன்பு திண்டிவனம் அருகே ஏற்பட்ட விபத்தில் ராமு என்பவர் படுகாயமடைந்தார். அவர் மேல் சிகிச்சைக்காக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. திடீரென அவர் மூளை சாவு அடைந்தார். அவரது உறுப்புகளை தானம் செய்ய ராமு வீட்டார் முன்வந்தனர். இந்நிலையில் அவரது உறுப்புகளை மாற்றறுவை சிகிச்சை கமிட்டியினர் இதுகுறித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் ராமுவின் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதன்படி மூளை சாவடைந்த ராமு உடல் உறுப்புகள் வெற்றிகரமாக அகற்றப்பட்டு 2 நீரகங்களில் ஒன்று ஒரு ஆணுக்கும் மற்றொன்று ஒரு பெண்ணுக்கும் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. கல்லீரல் புதுச்சேரி எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த உறுப்பு மாற்றறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்த டாக்டர் முருகேசன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் டாக்டர் வேல் அரவிந்தன், டாக்டர் அருண், டாக்டர் ரஹீனா, டாக்டர் சிவராஜ், டாக்டர் ரத்னவேல் காமராஜ், டாக்டர் ஜெயராம் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஒருங்கிணைப்பாளர்கள் பிரதீப்குமார், செல்வமுருகன் ஆகியோர் பாராட்டப்பட்டனர்.
புதுச்சேரி தனியார் மருத்துவமனை வரலாற்றில் மூளைசாவடைந்த நோயாளியின் சிறுநீரகங்கள் அகற்றப்பட்டு 2 பேருக்கு ஒரே நேரத்தில் பொருத்தப்பட்டது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மருத்துவமனை பொது மேலாளர் ராமலிங்கம், தலைமை நிர்வாக அதிகாரி அப்துல் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். நான் வரவைக்கு சொன்னாங்க ரெண்டு வேகன்சி பண்ணி 25 காம்பவுண்ட் போட்டாங்க. இது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக அந்த மாதிரி பிரெயின் டெட்லேருந்து மக்கள் வந்து டொனேட் பண்ணுறதுக்கு முன் வரணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவரது இல்லத்தில் படையாண்ட மாவீரா படத்தின் முன்னோட்டத்தையும் பாடல்களையும் அதன் இயக்குநரும் நடிகருமான கௌதமன் காண்பித்தார். படக்குழுவினருடன் ஆசி பெற்றார். அதைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். படையாண்ட மாவீரா திரைப்படம் விரைவில் வெளியாகிறது. நல்ல முறையில் இயக்கியிருக்கிறார். நல்லா வரும் என நம்பிக்கை உள்ளது. அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் திரைப்படம் தயாரித்துள்ளார். அவர்களின் நோக்கம் பாராட்டத்தக்கது என்றார். அதைத் தொடர்ந்து இயக்குநரும் நடிகருமான கௌதமன் செய்தியாளர்களை சந்தித்தார். படையாண்ட மாவீரா செப்டம்பர் 19ஆம் தேதி உலகம் முழுக்க திரையிடப்பட இருக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் பெரிதும் மதிக்கிற ஒரு அழுக்கற்ற ஒரு அரசியல்வாதியாக தொடர்ந்து பலமுறை முதலமைச்சராக இருந்த எங்களுடைய ஐயா புதுவை முதலமைச்சர் அவர்களை நேர்ல சந்திச்சு எங்களுடைய படத்தின் முன்னோட்டத்தை, பாடல்களை நாங்கள் அவருக்கு காட்டினோம். ஒரு தாய்மை குணத்தோட அதை அவர் ரசித்து கொண்டாடி ஊடகவியலாளர்கள்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குல்ல, உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு எங்களை மனமோந்து அவர் வாழ்த்தினதும் ஆசீர்வதித்ததும் எங்களுக்கு மறக்க முடியாதது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் ஏற்பாட்டின்படி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் கணபதி முன்னிலையில் வானூர் BDO அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிளியனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன், தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார், வல்லம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ், வலக்கூர் மேற்கு ஒன்றியம் செயலாளர் ஸ்ரீராமலு, மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பிரபு மற்றும் கழக நிர்வாகிகள் சிவராமன், மனோகர், வேலு, ராமு, சதீஷ் மற்றும் கிளை செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டில் ரூபாய் 46.20 லட்சம் செலவில் ரெட்டியார் நகரில் உட்புற சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் பிள்ளையார் கோவில் வீதியில் சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர்கள் தனசேகர், பழனிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு விழுப்புரம் சாலையோரம் உள்ள தடுப்பு கட்டையில் புதுச்சேரி பதிவெண் கொண்ட சிவப்பு நிறத்திலான கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது. ரத்தம் சட்ட சட்ட நின்றிருந்த காரை பார்த்து அதிர்ச்சியடைந்த சாலையில் சென்றவர்கள் அதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் பூட்டிய காரில் உள்ளே இருந்த சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பூட்டிய காரில் ரத்தம் சட்ட சட்ட சடலமாக கிடந்த வாலிபர் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் காரில் இறந்து கிடந்த வாலிபர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது விபத்து ஏற்பட்டு படுகாயம் அடைந்து இறந்தாரா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த மர்மமான காரில் ஆண் சடலம் இருந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வில்லியனூர் மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைமை கழக அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மேற்கு மாநில செயலாளர் சேகர் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அண்ணா திடலுக்கு அருகில் உள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, கலைவாணி, அம்மா பேரவை செயலாளர் ராஜா, வில்லியனூர் தொகுதி கழக செயலாளர் குமரவேல், ஜான்சன், நெசவாளர் அணி செயலாளர் சிவகுமார், தொகுதி செயலாளர் கண்ணதாசன், ஊசுடு தொகுதி செயலாளர் காண்டிபன், இந்திரா நகர் ஏழுமலை, கிறிஸ்டின் ராஜ், உழவர்கரை திருஞானகுமார், சுசேந்திரன், வீரசேகர், மணவாளன், ரவி, அப்துல் ஹமீது உட்பட மாநில கழக நிர்வாகிகள், பிற அணி செயலாளர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், கழக முன்னோடிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தண்டுமாரியம்மன் கோவிலில் ஜெயலட்சுமி துளசிங்கம் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக ஆலயத்தில் அமைச்சரின் பெயரில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்து ஆலோயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவையை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்மணி, தொகுதி தலைவர் அனுசுவை, கிளை செயலாளர், கூட்டுறவு பால் சங்க தலைவர் ஹரிராமன், கிளை பொருளாளர் தயாளன், தொகுதி செயலாளர் ஜெயமூர்த்தி, மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணராஜ், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் புருஷோத்தமன், வேலு மற்றும் நிர்வாகிகள் காசிநாதன், கோவிந்தன், சிவமூர்த்தி, நாகராஜ், செல்வராசு ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரி நகராட்சி நவீன மீன் அங்காடி உள்ளது. இதன் அருகே தனியாருக்கு சொந்தமான மீன் கடை இயங்கி வருகிறது. இந்த கடையால் சாலையோரம் மீன் விற்பனை செய்யும் பெண்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக அந்த மீன் கடையை அகற்ற வேண்டும் என மீனவ பெண்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி முதல்வர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டு வந்தனர். ஆனால் இதுவரை அந்த மீன் கடை அகற்றப்படவில்லை. இந்த நிலையில் சாலையோரம் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் மீன் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் தனியார் மீன் கடையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து மீனவ பெண்கள் கூறும்போது, ஆட்சியாளர்களின் செல்வாக்கால் தனியார் ஒருவர் மீன் கடை நடத்தி வருகிறார். இதனால் சாலையோரம் மீன் விற்பனை செய்யும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே உடனடியாக தனியார் மீன் கடையை அகற்ற வேண்டும், இல்லை என்றால் அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களுத்தீத்தால் குப்பம், மதகடிப்பட்டு, திருபுவனை பகுதிகளைச் சேர்ந்த மருத்துவம் படிக்க அரசு மூலம் அனுமதி பெற்றுள்ள 5 மாணவ மாணவிகளுக்கு டேப் மற்றும் மருத்துவ படிப்புக்கான உபகரணங்களை திருபுவனை தொகுதி வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு தனது சொந்த செலவில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு, வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள், காங்கிரஸ் மூத்த தலைவர் வெங்கடேசன், செயற்குழு உறுப்பினர் அமித்ராஜ், சோசியல் மீடியா தலைவர் லோகநாதன், வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் சேகர், நாகராஜன், இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தீனதயாளன், காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆனந்தன், சீனிவாசன், திலோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் ஆச்சாரியா பள்ளியில் உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியைகள் ஆச்சாரியா கல்வி நிறுவனர் டாக்டர் அரவிந்தன் வழிகாட்டுதலின்படியும் பள்ளி முதல்வர் கார்த்திகா சீனிவாசன் ஊக்குவிப்பினாலும் அமைச்சர் நமச்சிவாயம் சந்திக்கும் வாய்ப்பு பெற்றனர். அவருடனான நேர்காணலில் மாணவர்கள் கல்வி தொடர்பான சில கேள்விகளை எழுப்பினர். அதற்கு கல்வி அமைச்சர் ஆர்வத்துடன் அற்புதமான தகவல்களையும் அறிவுரைகளையும் பகிர்ந்து கொண்டார். எதிர்காலத்தில் கல்வி அமைச்சரை போல நாம் உருவாக என்ன செய்ய வேண்டும்? கடுமையான உழைப்பு மற்றும் போதாது, அதை எவ்வாறு வெளிப்படுத்தி பிறரால் புரிந்து கொள்ள செய்வது என்பது மிக முக்கியமான உத்தியாகும் என்று வலியுறுத்தினார். கல்வி அமைச்சரின் இவ்வாறான அறிவுரைகள் ஆச்சாரியா தவளக்குப்பம் பள்ளி மாணவர்களுக்கு மிகுந்த ஊக்கத்தையும் உந்துதலையும் அளித்தன.
சார் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது சார். இப்போ அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸான நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லலாம் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் அதை நாங்கள் ஸ்டாப் பண்ண முடியும்? சுத்தமாக ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்றதும் இல்லை, ஃபோனில் நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். எல்லா விதத்தும் மற்ற எந்த வகையில் நம்ம போகலாம்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. ஸ்போர்ட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து உடலையும் மனதையும் வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. ஸ்போர்ட்ஸு, யோகா, வந்து நம்ம பேரண்ட்ஸு கிட்ட உரையாடுறது, பேசுறது, அவங்க நம்ம ஃபேமிலியுடைய சூழ்நிலைகளை தெரிஞ்சுக்கிறது. வெளியூரிலிருந்து வந்த ராஜா என்ற நபர் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக காரைக்காலில் சுத்தி வந்திருந்த நிலையில் பொதுமக்கள் அதனை கவனித்து அன்னை ஃபவுண்டேஷன் அணியிடம் தகவல் அளித்தனர். அன்னை ஃபவுண்டேஷன் குழுவினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ராஜாவை பராமரித்து உடல் மற்றும் மனநல பரிசோதனை மூலம் அவரின் நிலையை சரிபார்த்தனர். பிறகு அவரை முறையான முறையில் திருத்தம் செய்து பாதுகாப்பாக சொந்த ஊருக்கு அனுப்பினர். இதற்கு பிறகு பொதுமக்கள் அன்னை ஃபவுண்டேஷனின் மனிதநேயம் மற்றும் சமூக நலப்பணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.